What's up guys, this is MoYu. இந்த வீடியோல என்கிட்ட RS3M உடைய Maglev எடிஷன் இருக்கு. இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸோட கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு MoYu உடைய பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பாக்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த டிஸ்பிளே பாக்ஸ் ஃபிளாக்ஷிப் பசில்ஸில் தான் வரும் MoYu உடையது. இதில் டிஸ்பிளே பாக்ஸ்க்கான பேம்ப்ளெட் எது கொடுத்துருக்காங்கன்னே சொல்லிட்டு தெரியல. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த பேம்ப்ளெட் சுத்த வேஸ்ட். அண்ட் இந்த பேம்ப்ளெட் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் டூல். ஆக்சுவலி இது மேக்லவ் கியூப்ன்றதால டென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் டூல்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் இது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷனுக்கான ஒரு ஸ்பேர் பீஸ் அண்ட் ஒரு ஸ்க்ரூ டிரைவர். பாக்ஸில் வேற எதுவுமே இல்லை, ஒரு கியூப் ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் டர்ன்ஸ் வாவ், ஓகே லூஸாக இருக்கு. மேக்லவ் இருக்கிறதால ஒருவேளை கியூப் வெயிட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் வெயிட்டாக இல்லை, டர்னிங்ஸ் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கு. கார்னர் கட்டிங் ட்ரை பண்ணுவோம். வாவ், கார்னர் கட்டிங்கோ வேற லெவல் இருக்கு. ஓகே, சென்டர் கேப் ஓபன் பண்ணா எஸ் மேக்லவ் தான் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் மேக்லவ்ன்றனே மேக்லவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க கோர்ல யூஸ்வலா 3x3 ஸ்ப்ரிங்ஸ் தான் இருக்கும். பட் இதுல வந்து என்னன்னா மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மேக்னெட்டை ஆப்போசிட்ல வச்சோம்னா நமக்கு வந்து ஒட்டிக்கும். அதே வந்து சேம் டைரக்ஷன் நார்த் போல்னு வச்சுக்கிட்டு நம்ம ஒட்ட ட்ரை பண்ணா ஒட்டவே ஒட்டாது, அப்படியே ரிப்பல் ஆகும். இல்லைன்னா என்ன சொல்ல, ஏதாவது ஒரு மேக்னெட் வந்து திரும்பி டப்புனு இப்படி ஒட்டிக்கும். நார்த் போல் இல்லைன்னா ஒரே டைரக்ஷன்ல இருக்கிற மேக்னெட்ஸ் வந்து ஒட்டவே ஒட்டாது. அந்த கான்செப்ட் தான் சென்டர்ல இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து என்னன்னா ஸ்ப்ரிங் நாய்ஸஸை ரெடியூஸ் பண்ணும், ஆனா கியூப் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் இந்த கியூப்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் டர்னிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தாக இருக்கு. கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு, பட் அது ஒன்றும் பெரிய இஷ்யூவான்றது எனக்கு தெரியல. ஓகே, கியூப் செம லூஸாக இருக்கு. மேபி நான் சொல்ல எல்லாத்தையும் ஓப்பன் மேக்னெட்ஸை வந்து ஒரு 4th செட்டிங்ல செட் பண்ணணும்னு தோணுது. ஓகே யா, இப்போ டர்னிங் ஒரு டிஃபரன்ஸ் எனக்கு தெரியுது. சென்டர் கேப்ஸ் மறுபடியும் போட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். எஸ் டிஃபரன்ஸ் தெரியுது. யா, அந்த மேக்னெட்ஸுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி அதை திருப்பினதால என்ன ஆச்சுன்னா மேக்னெட்டுடைய அட்ராக்ஷன் கொஞ்சம் கிட்ட வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் கிட்ட வந்ததால கியூப் கொஞ்சம் டைட் ஆயிருக்கு. அண்ட் இது சேம் RS3M தான், எந்த டிஃபரன்ஸும் இல்லை. RS3M 2020ல ஸ்ப்ரிங்கை தூக்கி மேக்னெட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, மற்றபடி வேற எதுவும் இல்லை. அண்ட் இதுதான் RS3M Maglev 2021 வெர்ஷன். ஜஸ்ட் ஒரு 2 or 3 சால்வ்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். ஓகே, ஸ்க்ராம்பிள் பண்ணிச்சு. வாவ் யா, இப்போதைக்கு எனக்கு வந்து என்ன சொல்ல எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் தெரில. என்னன்னா மேக்னெட் வந்து நான் கொஞ்சம் 4th செட்டிங்கில் வைக்கிறதுக்கு பதிலாக 2 or 3rd செட்டிங்கில் வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பரவாயில்ல. இன்னொரு சால்வ் ட்ரை பண்ணி பார்ப்போம். தப்பான ஓயில் கண்டிப்பாக இது மெயின் வருது தான், வேற லெவலில் இருக்குது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நான் மறுபடியும் மேக்னெட் டென்ஷன்ஸை வந்து
ஒரு செகண்ட் செட்டிங்க்கு மாத்துறேன். இது ஒரு ரிவ்யூ வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இன்கேஸ் நீங்க மேக்லெவ் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா எந்த செட்டிங்ஸ்ல யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்ன்றதையும் நீங்க இந்த வீடியோ பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓகே ஓகே இது ரொம்ப ஸ்பீடா இருக்கு, கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கு. தேர்ட் செட்டிங்ல வச்சு பாக்குறேன். ஓகே இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தோணுது. அண்ட் இந்த செட்டிங்லயும் கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மேபி நான் சொல்ல லூப் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பெர்ஃபெக்ட்டா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. என்னடா எல்லா ரிவ்யூலையும் நீ லூப் ஆட் பண்ணா பெர்ஃபெக்ட் ஆயிடும், லூப் ஆட் பண்ணா பெர்ஃபெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றியா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். லூப் ஆக்சுவலி என்ன பண்ணுன்னா உங்களுக்கு லேயர்ல பிளாஸ்டிக்கோ உராயிற இடத்துல நடுவில் ஒரே ஒரு திக்கான ஒரு லேயர் இல்லைன்னா ஒரு ஸ்மால் லேயர் ஒரு லூப்ரிகேஷன் இருந்ததுன்னா கியூப் டர்ன் ஆகிறதுக்கும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஹீட் எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஹீட் ஃபார்ம் ஆகிறதால என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீசஸ் உடையறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் லூப் வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் ஜஸ்ட் ஒரு 1 or 2 drops போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. A few minutes later. ஓகே லூப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சால்வ். ஓகே தப்பான ஓயில். எஸ் கியூப் உண்மையிலே செம ஸ்மூத்தாக இருக்குது. RS3M 2020 அண்ட் RS3M 2021 இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த RS3M 2020ல ஸ்ப்ரிங்ஸ் இருந்தது, இல்லை மேக்னெட் இருந்தது. இதுதான் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அதில் என்னன்னா எனக்கு பீசஸ் உடைய வெயிட் அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. இதில் வந்து பீசஸ் உடைய வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அந்த வெயிட் என்னன்னா அந்த மேக்னெட்ஸ் வந்து மேட்ச் அப் பண்ணி கொஞ்சம் வெயிட் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. அண்ட் டர்னிங் ஸ்மூத்தாக இருக்கு. பட் என்னன்னா எனக்கு கொஞ்சம் லூஸான ஒரு ஃபீல் தெரியுது. அது மேக்னெட்ஸ்னாலேயா இல்லை ஸ்ப்ரிங்னாலேயா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் கியூபை யூஸ் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து அந்த ஃபீல் எக்ஸாக்டா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா இது என்ன சொல்ல ஒரு பட்ஜெட்க்கு நல்ல வர்த்தான ஒரு கியூப் தான். இன்கேஸ் இந்த கியூப் உங்களால அஃபோர்ட் பண்ண முடியல பிகாஸ் RS3M 2020 அண்ட் 2021க்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 300 to 400 கிட்ட வருது கியூப் லெவலில். RS3M 2020 775 அண்ட் மேக்ல வந்து 1100 இருக்கு. ஜஸ்ட் என்ன சொல்ல அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எந்த கியூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்லவுக்கு பதிலாக நீங்கள் RS3M 2020 போகலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதில் என்னென்னா உங்களுக்கு லைட்டாக ஸ்ப்ரிங் நாய்ஸஸ் இருக்கும். இன்கேஸ் இல்லை எனக்கு ஸ்ப்ரிங் நாய்ஸஸ்லாம் வேணாம், வாங்குறது ஒரு நல்ல கியூபாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த கியூபுக்கு கூட போகலாம். RS3M 2020 அண்ட் RS3M 2021 இந்த ரெண்டுத்துக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்ப்ரிங்குக்கு பதிலாக மேக்லவ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. உங்களுக்கு பேசிக்காக RS3M 2020ல மேக்னெட்ஸ் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போது RS3M 2021ல யாரும் என்னென்னா அந்த H2 கார்னர் மேக்னெட்ஸில் வந்து மேக்னெட்ஸ் வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே இல்லை. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்கிற இடத்துல ரிங் மேக்னெட்ஸ் இருக்குது. அந்த ரிங் மேக்னெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் H2 கார்னர் மேக்னெட்ஸை ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால என்னென்னா எனக்கு மேக்னெட்ஸ் வீக்காக இருக்கிற மாதிரியே தெரில, நார்மலாக எப்படி இருக்கணுமோ அது மாதிரி தான் இருக்குது. பட் என்னென்னா டெரிபிளாக செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது அந்த கியூப். இந்த RS3M 2021 ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. மேக்லவ்னால கூட இருக்கலாம், செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஏறக்குறையாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேக்கப் மெயினாகவே இருக்குது. இன்கேஸ் எந்த கியூப் வாங்கணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்றப்போ நீங்கள் RS3M 2021க்கே போகலாம், தாராளமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் மேக்னெட் அண்ட் ஸ்ப்ரிங் தானே தவிர்த்து மற்றபடி கியூப் அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்குது, கண்டிப்பாக வர்த்து வாங்குறது. அண்ட் இந்த கியூபுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக போய் வாங்கிக்கலாம். தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.